அப்போ அவங்க அப்பா அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா இந்த சைடில் நிற்கிறாரு, உன்னை சாப்பிட வந்திருப்பாரு இல்லாட்டி இப்படின்னு சொல்லி அந்த கையால் ஆக்ஷன் பண்ணுறாரு. அது வந்து அந்த வீடியோவில் இருக்கு. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமலே, கொஞ்சம் கூட இந்த மாதிரி அப்பாவுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி பிள்ளைங்க தான் இருக்குமோ. அவர் வந்து அவர் சொந்த புள்ள பத்தி பேசுறாரு. எங்க அப்பா நிக்கிறாரு, நான் வந்து அவர் பொண்ணு வயசு, இப்போ அவர் இறந்து போற பையன் இருக்கால, அந்த பையனும் நானும் ஒரே வயசு தான், அப்போ நான் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி, அந்த மாதிரி வந்து பேச முடியுமா? எங்க அப்பா முன்னாடி பேச முடியுமா? ஒரு சிஸ்டர் கிட்ட எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ என் உயிரடி ராசாத்தி, யூ ஆர் மைன் ஒன்லி மைன், யாராவது சிஸ்டர் கிட்ட அதை மாதிரி பேசுவாங்களா? 100 பேஜ் வச்சிருக்கேன் நான், மெசேஜ் எல்லாமே வச்சிருக்கீங்களா? வாட்ஸ்அப் பார்க்கலாமா? ஆமா, நீங்க இந்த சாட்ஸ் எல்லாம் நீங்க படிங்க. ஒரு சிஸ்டர் கிட்ட நீங்க யாராவது உங்க லைஃப்ல வந்து இது மாதிரி சிஸ்டருக்கு அனுப்புற மெசேஜஸ் நீங்க பார்த்திருக்கீங்களா? நீ எனக்கு எப்பவுமே வேணும், நீ எனக்கு எப்பவுமே வேணும், யூ ஆர் மைன், யூ ஆர் ஒன்லி மைன், ஹாய் ஸ்வீட் ஹார்ட். சிஸ்டருக்கு நீங்க சிஸ்டர் ஸ்வீட்டா, இன்னும் நிறைய இருக்கு. நீங்க அதெல்லாம் படி, நான் உன்னோட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதெல்லாம் சிஸ்டருக்கு நீங்க அனுப்புவீங்களா? ஐ வாண்ட் டு பி ஹாப்பி வித் யூ ஆல்வேஸ். ஆமா, மார்ச் 5 வரைக்கும் இந்த மாதிரி மெசேஜ். ஐ வாண்ட் டு ஹக் யூ டைட் அண்ட் கிரை நவ. சிஸ்டர்ட்ட யாரும் இந்த மாதிரி மெசேஜ் பண்ண மாட்டாங்களே. நீங்களே சொல்லுங்க. இல்ல இவ்ளோ பழகி இவ்ளோ அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சிம்பிளா சிஸ்டர்னு சொல்றதுக்கு கூட எப்படி மனசு வரும்? இல்ல கொஞ்சம் கூட யோசிக்கலையா? லைக் நீ எனக்கு அனுப்புன சாட்ஸ், எனக்கு நீ அனுப்புன போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கும் அப்படின்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்கலையா?